வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா search.io சொல்லக்கூடிய ஒரு மைனிங் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த மைனிங் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் செகண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பேஸ் வந்து எண்ட் ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் பேஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? செகண்ட் பேஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் அந்த வீடியோவில் இப்போ சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் டெலாம் சேனல் இதை பற்றி அப்டேட்லாம் நிறைய கொடுத்துட்டேன். ஸோ இருந்தாலும் இது வந்து நிறைய பேருக்கு புரியல அப்படிங்கிறதுனால தான் நான் வீடியோவாக பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பிள்ளைக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டெலாம் சேனல் மஸ்ட் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இதை பற்றின அப்டேட் உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரிங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய மைனிங் வந்து பாட் மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? இந்த பாட் மைனிங், அவர்லி கிளைம் பண்ணுற மைனிங், இது போல் வந்து டேப் பண்ணுற மைனிங், இது மாதிரி நிறைய போட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் தெரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் நம்ம வந்து டேப் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி செகண்ட் பேஸ் இது. ஓகேங்களா? search.io அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச் மைனிங் இது. ரைட்டுங்களா? இது போல் உங்களுக்கு வந்து அவர்லி கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு இது போல் வந்து உங்களுக்கு சும்மா அப்பப்போ உள்ள வரும் போல் இது போல் இருக்கும். நீங்கள் டன்னு குத்தினா உங்களுக்கு வந்து கிளைம் ஆகிடும். இது வந்து நீங்கள் இந்த இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த மைனிங் டேப்பை கிளிக் பண்ணினா இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அவர்லி இது. ஓகேங்களா? மைனிங் பர் ஹவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு 13 அது 13.2 இருக்குது எனக்கு பர் ஹவருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ காயின் மைன் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட்டோ 5 பாயிண்ட்டோ சம்திங் 6 பாயிண்ட்டோ ஏதாவது சம்திங் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், இது வந்து 6P அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பேஸில் நம்ம ஏர்ன் பண்ண ஒரு பாயிண்ட்ஸ் தான் இது. ஓகேங்களா? இது டோக்கன் கிடையாது. இந்த பாயிண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஃபியூச்சரில் டோக்கனாக கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, எங்கிட்ட வந்து 79 லட்சத்தி இந்த சுச்சம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டு நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்சோட இப்போ நம்ம பண்ண அந்த பாட்டோட எக்ஸ்சேஞ்ச் இது. ஓகேங்களா? அதே காயினுங்க வந்து ஷோ ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எப்படி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அங்கே கொடுக்குற மெயில் ஐடியும் இந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய இந்த ஆப்போட மெயில் ஐடியும் எக்ஸ்சேஞ்சோட மெயில் ஐடியும் ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இதையும் அதை லிங்க் பண்ணிக்கிட்டு தான். ஓகேங்களா? ஸோ அந்த search.ioங்கிற அந்த டேபையும், அதாவது டேப் பண்ணுற மைனிங் டேபும், ஸோ இதையும் வந்து நீங்கள் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஏர்ன் பண்ணுற பாயிண்ட் எல்லாமே இங்கே வந்து ஆட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்து கன்வெர்ட் ஆப்ஷன் வரும். கமிங் சூன் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? சரியா? ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த மைனிங் மூலமாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே ப்ரோ, எனக்கு வந்து அது காமிக்கவே இல்லையா அதில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இதில் கொடுத்த மெயில் ஐடி தான், இதில் என்ன மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிங்களோ இந்த மைனிங்கில் நான் ஆரம்பத்தில் ஃபஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன். நான் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கொடுக்குறவங்க எனக்கு தெரிஞ்சு செகண்ட் பேஸ் பண்ணணும், ஃபஸ்ட் பேஸ் பண்ணாதவங்க கூட பண்ணலாம். அப்படி இல்லைனா பண்ண வேண்டாம், வெவ்வேறு மைனிங் அடுத்த மைனிங் இருக்குது, அதை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது ஐ திங்க் இன்னும் ஒரு சில மாதங்களில், இந்த மாதம் இல்லை அக்டோபர் மாதத்துக்குள்ளே முடியும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறது. ஆனால் இது வந்து லிஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் லிஸ்டிங் ஆகும், கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க அது. ஓகேங்களா? ஸோ மேபி டிசம்பர் வரைக்கும் கூட நடக்கலாம். அதனால் உங்களுக்கு பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணிக்கோங்க. 100% ட்ரஸ்டட் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இது வந்து இந்த ஆப்பை பற்றி டீட்டெயில் எல்லாமே சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரி, ஓகே. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காயின் எவ்வளோ இருக்கும், இந்த பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மைனிங் ஸ்பீடு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த கிரிப்டோ பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயினோட பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஒரு பாயிண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். பட் இந்த பாயிண்ட் எவ்வளோ உங்களுக்கு இருந்திருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பர் ஹவருக்கு வந்து 5 பாயிண்ட்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹவருக்கு 5 அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 மணி நேரத்துக்கு என்ன கிடைக்கணுமோ அது உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். ஓகேங்களா? ஸோ 120 இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ கிடச்சிது அப்படின்னா அந்த 120 வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து இங்கே இருக்கு பாருங்கள், ஒரு நிமிஷம் இருங்க. இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் என்னோடய பாயிண்ட்ஸ். சரியா? இங்கே வந்து நான் வந்து ஃபுல்லாக டேப் பண்ணோம். இதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள் கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் கிளிக் பண்ணேன்னா என்கிட்ட 2000 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எவ்வளோ பாயிண்ட், இந்த எல்லோ பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? 1 10 100 1000 10 லட்சம் ஒரு 14 கோடி. ஓகேங்களா? ஸோ எனக்கு கிடைக்கிது. ஓகே, நான் கன்வெர்ட் பண்ணணும். இது ஏன் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். சாரி, கன்வெர்ட் அப்புறம் பண்ணுறேன். அதுக்கேற்ற கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிட்டேன். ரைட்டுங்களா? சரி, ஓகே. ஏன்னா இந்த மைனிங்கை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இப்போ செகண்ட் பேஸை பொறுத்தவரைக்கும் என்ன உங்களுக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த லெவல் இருக்கும். இந்த லெவல் தான் மெயின் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த லெவலை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காயினை வந்து இந்த எல்லோ கலர் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை கிளிக் பண்ணுறேன். ஒரு கார்டு இங்கே பாருங்கள், இந்த கார்டு இருக்கு இல்லையா, இந்த கார்டை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். எந்த கார்டும் வாங்கலாம். நீங்கள் வாங்கும்போது
இந்த செக்ஸ்பிங்கிற பாயிண்ட்டும் உங்களுக்கு ஆட் ஆகும். 6000 பாயிண்ட்ஸ் வந்து இப்போ நான் காமிச்சேன் என்னோடய ஆப்பில் காமிச்சேன் பாருங்கள், இதாக இருக்குது பாருங்கள் இந்த பாயிண்ட், இங்கே வந்து பாயிண்ட்டும் ஆட் ஆகும். ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் ஸ்பீட், அந்த கிரிப்டோ பேலன்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதாவது 5 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொன்ன பாருங்கள், அதில் வந்து 0.001 உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் பர் ஹவருக்கு. இதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா, புரியுதா உங்களுக்கு? இப்போது நம்ம இந்த எல்லோ பாயிண்ட்ஸை தான் இங்கே செலவு பண்ணுறோம். செலவு பண்ணுறதுனால நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பாயிண்ட்ஸும் ஆட் ஆகுது, இந்த மைனிங் ஸ்பீடும் நமக்கு ஆட் ஆகுது. ரைட்டுங்களா? சரி, ஓகே. இப்போ நான் பை பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஆட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல. ஓகேங்களா, இதுவும் ஆட் ஆகும். சரியா, இங்கேயும் வந்து சின்னதாக ஸ்பீட் ஆட் ஆகிருக்கும். இவ்வளோ தான். ஸோ இது போல் இதுதான் வந்து இந்த காயினை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதோட ஒரு அவசியம் இது தான். சரிங்களா, இந்த காயின் எது கொடுக்குறாங்கன்னா இந்த ப்ராஃபிட் பர் ஹவர். ஓகேங்களா, இந்த மைனிங்கில் இருக்கக்கூடிய இந்த கார்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே போல் வாங்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்குன்னு பார்த்து வாங்கணும். சரிங்களா, டம்மி கார்டை வாங்கக்கூடாது. நம்ம கொடுக்குற காயினும் நம்ம கிடைக்கிற காயினும் ஓரளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்குமான்னு பார்த்து வாங்கணும். இங்கே பாருங்கள், இப்போ பற்றினா தெரியும்னா கொடுக்குறேன் இதை. ஸோ இது போல் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒர்த்தபுளாக இருக்கும். சரி, ஓகே. இது ஒரு ஸ்டெப்பு முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ண பார்த்தீங்களா, இந்த இடம் பாருங்கள், நேம் இருக்குமா, ஐடி இருக்கும் உங்களுக்கு. அந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 1லேருந்து ஒரு 10 லெவல் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடி 8வது லெவலில் நான் இருக்கேன் இப்போது. சரி, எனக்கு 9வது லெவலில் வரணும்னா 10 கோடி காயின் நான் வச்சுருக்கணும், அதாவது 100 மில்லியன். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 பில்லியன் என்கிட்ட இருக்கணும். இருந்தால் நம்ம 10வது லெவல் போகலாம். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, அதாவது இந்த பாயிண்ட்ஸும் உங்களுக்கு வேணும், இந்த பாயிண்ட்ஸும் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறது யூஸ் ஆகும். இந்த பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் பர் ஹவருக்கு, இது இருந்தால் தான் அதிகமான காயின் வந்து உங்களுக்கு இது இந்த கிரிப்டோ பேலன்ஸ் வரும். அதிகமான பேலன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு இதை வந்து லெவலை வந்து அதிகப்படுத்த முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கன்வெர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது லாஸ்ட்டில். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 8வது லெவலில் இருக்கு இல்லையா, இங்கே கிளிக் பண்ணுங்கள். இப்போ 2572 காயின் எனக்கு இருக்குது. இப்போ நான் வந்து கன்வெர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து 9வது லெவலுக்கு மூவ் ஆகிட்டேன். சரிங்களா, ஸோ எனக்கு இப்போது பேலன்ஸ் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 0 ஆச்சு. இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் 0 ஆச்சு பாருங்கள். ரைட்டுங்களா, இங்கே வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ 14 கோடி காயின் எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்ஸை வச்சு இதெல்லாம் வந்து கார்டெலாம் பை பண்ணணும். பை பண்ணும்போது இதை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த மைனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ண முடியும். மைனிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்குன்னா, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 காயின் கிடைக்குது, இந்த கிரிப்டோ பேலன்ஸ் இந்த பாயிண்ட் கிடைக்குன்னா, ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். 100, 110, 120 எக்ஸஸாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம லெவலும் அப்கிரேட் பண்ணணும். ஸோ இந்த கார்டையும் வாங்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம இதையும் நம்ம அதிகப்படுத்தணும். ஓகேங்களா, இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். புரிஞ்சிருக்க நம்புறேன். புரியல இன்னொரு வாட்டி கூட நீங்கள் அதை ஓட்டி பாருங்கள். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணிங்கன்னா சத்தியமாக புரியாது. ஓகேங்களா, ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ எதில் இம்பார்ட்டன்ட் எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் முக்கியம். ஓகேங்களா, இதுதான் நம்ம கன்வெர்ட் பண்ணுற டோக்கன். பட் இதுவுமே நமக்கு வந்து முக்கியம் தான். ரைட்டுங்களா, ஆனால் நமக்கு வந்து இதுதான் மெயினாக சொல்லியிருக்காங்க. இந்த செக்பி அப்படிங்கிறது இதுதான் அவங்களோட எக்ஸ்சேஞ்சோட பாயிண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த கார்டை பை பண்ணுறது மூலமாக ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணி இது ஒரு மைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைம் எப்படி கொடுத்தாங்கன்னா 8 ஹவருக்கு ஒரு வாட்டி போய் 4 ஹவருக்கு ஒரு வாட்டி போய் சும்மா கிளைம் பண்ணாமல் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இப்படி பண்ணால் தான் அது எல்லாமே இப்போ வரக்கூடிய மைனிங்லாம் இப்படி தான் கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் பர் ஹவர் அதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் இப்படி தான் இது. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல் உங்களால் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்னோடய சின்ன சஜஷன் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் 9வது லெவலில் வந்திருக்கேன் சொன்னேன் இல்லையா, இது வந்து உங்களால் பண்ண முடியுமான்னா எல்லாரும் பண்ண முடியாது, சாத்தியமில்லை. உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-7 வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, 6-7 வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஈஸியாக வருவீங்க முடியும். ஸோ அந்த லெவல் வரைக்கும் வர ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச 8வது கூட வர ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ ஏன்னா அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான். சரிங்களா, ரைட், ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு பேஸில் வரக்கூடிய இந்த பாயிண்ட்ஸும் முக்கியம். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம லெவல் அப்டேட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அதுக்கும் ஒரு சில ஏற்றம் நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஓகே, நான் புரிஞ்சிருக்க நம்புகிறேன். வேறு ஒன்றா இப்போ பாருங்கள், இப்போ நான் திரும்ப இந்த காயினை வச்சு நான் திரும்ப காயின்லாம் வாங்குகிறேன். ஏன்னா எனக்கு வந்து இங்கே பவர் இருந்துச்சுல்ல. இப்போ இன்னொரு விஷயம் அதையும் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து 10வது லெவலில் வந்து கிராஸ் பண்ணி என்கிட்ட 14 கோடி காயின் இருக்குது. ஓகேங்களா, நான் அடுத்தது 9வது லெவல் 10வது லெவலில் வரணும்னா எனக்கு எவ்வளோ காயின் தேவைப்படும் அப்படிங்கிறது இங்கே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அங்கே பாருங்கள், மேலே டாப்பில் பாருங்கள். ஸோ இவ்வளோ காயின் நமக்கு வந்து இன்னும் தேவை அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. ரெக்குவயர்மெண்ட் இவ்வளோ வேணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஆனால் இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் கார்டு இருக்குது பாருங்கள். இந்த கார்டெல்லாம் நீங்கள் பை பண்ண இங்கே குறையுது அப்படின்னா இங்கே குறையும் இல்லையா, நீங்கள் வாங்க இங்கே குறைஞ்சிட்டே வரும். ஸோ இங்கே குறையும் போது
ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து குறைய செய்யும், இங்கே வந்து அதிகரிக்க செய்யும். இங்கே வந்து இப்போ இன்னும் உங்களுக்கு நீடு வந்து ஒரு 9 கோடி காயின் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் இதில் 1 கோடி காயின் இங்கே செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ 8 கோடி காயின் இன்னும் தேவைப்படும்னு வரும். சாரி 10 கோடி காயின். இங்கே குறைய இங்கே அதிகரிக்கும். அதாவது என்கிட்ட 10 கோடி காயின் இருக்குது, இன்னும் எனக்கு 90 கோடி காயின் இருந்தால் நான் வந்து அடுத்த லெவல் போயிடுவேன் அப்படின்னா கிடையாது. இதை நீங்கள் காலி பண்ணிட்டீங்கன்னா திரும்ப 100 கோடி காயின் நான் திரும்ப சேர்க்கணும் ஆரம்பத்தில். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிட்டு நம்ம இந்த லெவல் ரிஜிஸ்டர் ஆகிட்டோம்ல. ஸோ அடுத்த லெவலுக்கு பேலன்ஸ் மட்டும் நம்ம வச்சுருந்தா போகிறோம். இப்போ எனக்கு 10 கோடினா பேலன்ஸ் 90 கோடி நான் எடுத்தால் போகிறோம்னு நினச்சினா அப்படி கிடையாது. இது அப்படியே வச்சுருந்தா அது ஓகே. இந்த காயின் செலவு பண்ணுறோன்னா ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 கோடி 100 கோடிங்கிறத கொண்டு வரணும். ஸோ எக்ஸாம்பிள் என்னோட லெவல் வச்சு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த லெவலில் இருக்குங்களோ அந்த லெவலில் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரியா? சரி, ஓகே. நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன், புரிய நம்புகிறேன். அவ்வளோதான் அதில் ஒர்க்கு. சரிங்களா? ஸோ அதில் எப்போ விட்ராவல் எப்படி பண்ணணும் என்ன ஏதுங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்தடுத்த ஏர்டாப்பில் ப்ளஸ் நம்மளோட டெலகிராம் சேனல் இன்ஃபார்ம் பண்ணுவேன். மெயினாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பூஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டேப் பண்ணுறீங்க பதிலா. ஸோ அப்போ டேப் பண்ணுறது வந்து அது அதிகரிக்கும். ஒன்று ஒன்றா பண்ணி 2 வரும். இந்த இது வந்து எனர்ஜி லிமிட்டு. ஓகேங்களா? இப்போ 7000 வரும். அடுத்தது கொடுத்தீங்கன்னா 7000 எனக்கு கொடுக்கணும். இப்போ எனக்கு 1000 கொடுத்துருக்காங்க இல்லையா எங்கள் டிஃபால்ட்டாக. நல்லா பாருங்கள். இப்போ டேப் பண்ணுறேன். ஒரு டேப்புக்கு வந்து 1 வருது இல்லையா? ஸோ அங்கே பூஸ்ட்டு போயிட்டு நான் வந்து பண்ணோன்னா இப்போ 2 வரும். சரிங்களா? ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 4 5 நான் ஒரு 5 லெவல் ஓகேங்களா? ஸோ 5 6 கூட வச்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வாங்கிக்கிறேன். இங்கே பார்த்தா ஒரு 1500. சரி, ஓகே. இப்போ நான் டேப் பண்ண பாருங்கள், 6 வருது பாருங்கள். ஓகேவா? ஸோ இது போல் பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம இது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, கீழே பார்த்தா எனக்கு 2000 வருது எனர்ஜி. இப்போ ஸோ முடிஞ்சால் இதே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது வந்து டேப் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராஃபிட் பர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்பப்பெல்லாம் உள்ள வரீங்களோ ஸோ உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிட்ருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் பாருங்கள். ஸோ இது போல் வரும். இப்போ நான் உடனே வந்தனால எனக்கு 0.09 வந்திருக்கு. ஓகேங்களா? 0.09. ஸோ இது போல் நீங்கள் எப்பப்பெல்லாம் உள்ளே வரீங்களோ அப்போ வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இந்த கிரிப்டோ பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ரைட்டுங்களா? ஸோ அது நான் சொன்ன மாதிரி ஆட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அப்படி இல்லைனா இப்படி உல்ட்டாக பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை கூட நீங்கள் இந்த கிரிப்டோ பேலன்ஸாகவும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ நமக்கு இதுதான் இப்போதைக்கு தேவைப்படும். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் தான் இப்போதைக்கு நம்ம வந்து லெவல் அப்கிரேட் பண்ண தேவைப்படும். ஆனால் நீங்கள் இப்படி தான் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஓகே, ரைட்டு. தெளிவாக புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். வேறு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஏன் அது அடிக்கடி சொல்கிறேன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்த விஷயம் உங்களுக்கு வீடியோவிலே கிடைக்கணும்னா நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே வீடியோ போட முடியாது. சரிங்களா? சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட டைம் இருக்காது. அப்போ நம்ம வந்து உடனே வந்து நம்ம வந்து டெலகிராம் சேனல் தான் வந்து அப்டேட் கொடுப்பேன். ஸோ உடனே இல்லாட்டி கூட ஒரு நாள் கழிச்சு கூட அப்டேட் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? எந்த அப்டேட் இருந்தாலும் நம்ம அங்கே தான் கொடுப்போம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு குயிஸோ அந்த குயிஸோட ஆன்சரோ ஒரு புதுசாக ஒரு மைனிங்கோ பேமெண்ட் ப்ரூஃபோ எதுவாக இருந்தாலுமே நம்ம இங்கே தான் போடுவோம். சரிங்களா? அதனால் டெலகிராம் சேனல் மஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.